வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் தான், நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் தான் நம்ம இறங்குவோம் இல்லையா? கையில் ஏதாவது ஒரு பலன் இருந்தால் தான் நம்ம இறங்குவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏட்ட வந்துச்சு இல்லை, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். ஆமென். இங்கே தாங்க மைண்டு பல விதமாக வேலை செய்து பாருங்க. அவரை நம்பக்கூடாதபடி உலகத்தையே பார்க்க, யாராவது நமக்கு செய்வாங்களான்னு சுற்றி முற்றி பார்க்க ஓட ஒடியார இதிலேயே வாழ்ந்துட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு உங்கள் கண்களை தேவன் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மேலே கண்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹலோ, ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த அனுபவத்திலிருந்து, பயிற்சியிலிருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த பூமி ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பூமியை பிசாசு கெடுத்து போட்டுட்டான். ஆனால் இதை தேடி ஓடாதீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களை என்னை சந்தித்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அவர் வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி, நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த வார்த்தை உங்களை விடவே விடாது. கர்த்தர் சொன்ன விதமாய் உங்களுக்கு அப்படியே நடக்கும். பார்த்தீங்க, பிலீவ் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. ஓ ஃபயர் ஆஃப் காட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நேரடியாகவே ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார் இந்த நாட்களில். என் கண்கூடாக நான் பார்க்கிறேன். சாதாரணமாக பேசுகிற வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது பாரு. எனக்கு சில சம்பவங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா டச் பண்ணோம், இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அப்போது என்னால் ஒன்றுமில்லை, எனக்குள் இருக்கிற ஆண்டவர். அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது என்னுடைய மைண்டு எப்படி மாறிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டச்சில் ஆண்டவர் கிரியை செய்கிறார்னா இன்னும் நான் அவரோடு நெருங்க. ஹல்லேலூயா. அதை தான் உங்களுக்கு எனக்கும் அவர் கற்றுக் கொடுத்துட்டு வரா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, தேவனோட நடக்கிற தேவ மனுஷர்கள் சும்மாவே இருக்க முடியாது பார்த்துங்க. ஆனால் அவங்க வாயை திறந்து பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. கை இப்படி நீட்டுறதுல கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? நிழல் பட்டு கூட சுகம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. நிழல் பட்டு கூட சுகம் பெறுவார்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை என்கவுண்டர் பண்ண பிறகு பேதுரு நடந்து போறாரு. அவர் நிழல் பட்டு நிறைய பேர் சுகம் பெறாங்க. மரித்து போன ஒரு பெண் தபித்தாள் வீட்டில் கிடக்கிறார், டெட் பாடி ஆகிருக்கு. இவர் போறார், தபித்தாளே ஓ எழுந்துரு, பிரைஸ் தி லார்ட். அங்க பாருங்க, பேதுரு எழுந்துருன்னு சொன்னோன்னா உடனே அந்த டெட் பாடி எழுந்துருது. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். பாருங்க, டெட் பாடி கூட பேதுரு சொன்ன வார்த்தையை உடனே கீழ்ப்படியும். அதில் கவனிங்க, அந்த டெட் பாடிக்குள்ளார இருந்த, அந்த சரீரத்துக்குள்ளார இருந்த ஆவி தன்னை தந்து தேவனிடத்தில் போயிடுச்சு. ஆனால் ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தேவனோட நடக்க இந்த எப்படி அந்த டெட் பாடிக்குள்ளார அந்த பெண்ணினுடைய உயிர் உள்ளே வந்துச்சுன்னா, மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஆனால் இந்த பேதுரு அவருடைய ஆவி இந்த சரீரத்துக்குள்ளார வர வேண்டும் என்று சொன்ன உடனே தேவனிடத்தில் இருந்த அந்த பெண்ணினுடைய ஆவி அந்த சரீரத்துக்குள்ளார வந்துருச்சு. அப்படின்னா என்ன? இங்கே யாருடைய வார்த்தை யாரால் கேட்கப்பட்டது என்றால், பேதுருடைய வார்த்தை தேவனால் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனால் கேட்கப்பட்டது. அப்போ இந்த வருஷத்துல நீங்க தேவனோட நடக்கும் போது உங்க வார்த்தையின்படியே, ஹல்லேலூயா, உங்க வார்த்தையின்படியே கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறவர். ஓ ஃபயர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நான் பார்ப்பது இல்லை. சொல்லுங்களேன், சூழ்நிலைகளை நான் பார்ப்பது இல்லை. வேற சிலருடைய மைண்டெல்லாம் வேற பக்கம் அப்படியே போது பாருங்க. இயேசுவின் நாமத்தில் அரஸ்ட் பண்ற அந்த ஸ்பிரிட்டை, ஃபயர் ஆஃப் காட் ஷேக்கே. நான் ஸ்பிரிட்டை நான் பார்க்குறேன், உணர்றேன். அதனால நான் கமெண்ட் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்ப
இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகள் பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையை நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எரேமியாவை கர்த்தர் என்கவுண்டர் பண்ணினார் பாரு. தாயின் கருவிலே உருவாகும் முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்களேன், அந்த வாலிபனை வந்து சந்திச்சு ஆண்டு சொன்னார், நான் தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன். நான் புரியுதுங்களா? இப்போ உங்களை என்னை அப்படி தான் பார்க்குறேன். கவனிங்க, தாயின் வயிற்றில் நீ உருவாக முன்பாக நான் உன்னை உருவாக்கத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன். எங்கே பார்த்துருப்பார்? சரியா சொல்லுங்க, எங்கே பார்த்துருப்பார்? எங்கே பார்த்துருப்பார்? எஸ், ஆமென். இங்கே நிறைய பேர் அமைதியாக நினைக்கிறேன். எங்கே பார்த்துருப்பார்? எங்கேருந்து பார்த்துருப்பார்? அவருக்குள்ளே இருந்து பார்த்துருப்பார், வார்த்தைக்குள்ளே இருந்து பார்த்துருப்பார். உங்களெல்லாம் அப்படி தான் கர்த்தர், என்னையா சேர்த்து தான் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அப்படி தான் பார்த்துட்ருக்கிறார். ஓ பயராக்கா, ஓ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய கண்கள் அக்கினி கண்கள், அவருடைய கண்கள் அக்கினி கண்கள். ஓ பிரதர் சிஸ்டர், இந்த பூமியில இப்போ நீங்க எந்த பாதையில போன வருஷம் கடந்து வந்தீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை. தேவன் தன்னோடு கூட நீங்கள் இருக்கும்படிக்கு, தன்னை போலவே நீங்கள் நான் இருக்கும்படிக்கு கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கையை வீணாக்கி போட்ட சத்துருவை கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே அவர் அழித்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனி நீ சேதம் அடைவது இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைக்குள்ளார வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வார்த்தையாகவே மாறுவீர்கள், அந்த வார்த்தையாகவே மாறுவீர்கள். Thank you Lord. Oh fire of God. நீங்க மனுஷன்ட்ட உங்க காரியத்தை நீங்க பேசும்போது உங்களுடைய எண்ணங்க இருக்குன்னு கேட்பாங்க. எதுவுமே இல்லாம என்னங்க, ஏதாவது கையில் இருக்கணும் இல்லை. ஆனா ஆண்டுகிட்ட வந்து, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை என்ன செய்யறதுன்னு தெரியலங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஹே நீ ஏட்ட வண்டி இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இல்லாதவைகளை இருப்பவைகளை போல மாற்றுகிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த பவர் பாருங்க எனக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த வார்த்தை ஓப்பன் ஆகுது. நான் வாயை திறந்து வார்த்தையை பேசும்போது வார்த்தை ஓப்பன் ஆகுறது. ஓப்பன் ஆகும்போது அந்த வார்த்தைக்குள் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை ஜீவன். எந்த வருஷமும் இல்லாத ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளார கர்த்தர் கொண்டு போறார். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல்
அழைக்கும் தேவனீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. உங்களால பார்க்க முடியுதா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அக்கினியாக இருக்கிறார். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேவதூதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் அக்கினியாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஹலோ பிரதர் சிஸ்டர், உங்க அறிவை தூக்கி போடுங்க, உங்க அனுபவங்களை தூக்கி போடுங்க, உங்களுடைய சுயத்தை தூக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் thank you Lord. அவருக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படுங்க. உங்க இருதயத்தை தாழ்மைப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம். ஹalleluya. இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹலோ, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாருங்க. நீங்கள் ஆண்டுகிட்ட வந்த நாட்களிலிருந்து நிறைய கேட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது இன்னைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறார். என்ன கேட்குறார் தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் நீ கர்த்தருக்கு முன்னாடி ஹம்பிள் ஹார்ட்டோட, மனத்தாழ்மையோடு நீ அவரோட நடக்கிறத அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். ஆண்டுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன தெரியுங்களா? நீங்கள் அவரோட நடக்கணும். ஓ ஃபயர் ஆஃப் காட். இப்போ புரியுதுங்களா? அந்த அவரோட நடக்கிறதுக்கு உங்கள் இருதயம் தாழ்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ஹலோ, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வருஷம் உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கிடுங்க. உங்கள் இருதயத்தில் வைராக்கியம், கசப்பு, இந்த ஈகோ பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளாரையே, கணவன் மனைவிக்குள்ளாரையே, ஹலோ, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறார். நீங்கள் சும்மா நான் ஆண்டோட நடக்க, நான் ஒரு கிறிஸ்டியன், கிறிஸ்டியனாக இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? நீ கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா கிறிஸ்டியனுங்கிறது வெறும் எழுத்து தான். கிறிஸ்டியன்லாம் வந்து ஆண்டுடைய வருகையில் போக முடியாது. கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே என்னங்க சத்தத்தை காணா? இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது பாஸ்டர், நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஜபம் பண்ணுகிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், அல்லது சபையில் ஆண்டுடைய வேலையை செய்கிறேன்னு சொல்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஜபக்குழுக்களாக இருக்கிறவர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். இவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நோ நோ நோம்பார். என்னங்க பாஸ்டர், இதெல்லாமே செய்கிறதுனால தானே நம்ம ஆண்டரை அறிய முடியும், ஆண்டருக்கு பிரியமானதை செய்ய முடியும். அதனால் ஆண்டு இதை சொல்லலை, என்ன சொல்றார்? எனக்கு முன்பாக. கஷ்டமாக இருக்குல்ல? எனக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையோடு நடக்க பழகிக்கொள். இப்போ ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார்? அவருக்கு முன்பாக நடக்க கற்றுக் கொடுக்கிறார். பைபிள் படிப்பாங்க வீட்டில், பிள்ளைங்க வந்து நை நைமாங்க, பிசாமர் பிசாசு மாதிரி எதையாவது செஞ்சிட்ருக்காது, மம்மி பைபிள் படிச்சிட்ருக்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. அப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்போ என்ன வார்த்தை வந்துருச்சிங்க? பிசாசு மாதிரி நை நைங்கிற அப்படிமா. அடுத்து பைபிள் படித்து முடித்த பிறகு கண்ணை மூடி ஒரு ஜபம் நடக்கும். முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா,
அந்த உள்ளுக்குள்ளே இருந்தது பாருங்க, அதெல்லாம் வெளியே வரும். அந்த எரிச்சல், முறுமுறுப்பு, கோபம், அந்த உள்ள மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியே வரும். இப்போது பைபிள் படிக்கிறவர்களையும் கிறிஸ்தவர் பைபிளை படித்து முடித்த பிறகு என்ன ஆவருங்க? இதை தான் கர்த்தர் வெறுக்கிறார். இதை தான் கர்த்தர் வெறுக்கிறார். ஹலோ, மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடமாக தான் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் பாஸ்ட் என்ன இப்படி பேசணும், அதுக்கு இங்கே இடம் கிடையாது. அது சுற்றினு இருக்குது. 5 அப்பம் 2 மீன்லாம் இருக்குது. புரியுதுங்களா? 5 அப்பம் 2 மீன்லாம் இருக்குது. அங்கே போனால் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் பெருகும்படிக்கு, மறுரூபமாகும்படிக்கு, கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்கும்படிக்கு, நீங்கள் மாம்சத்திலே சாகும்படிக்கு, அப்படின்னா என்னங்க, மாம்சத்தின் கிரியைகள் செத்து போகும்படிக்கு, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும்படிக்கு கர்த்தர் அப்படியாக தான் இங்கே உருவாக்குவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பைபிள் படித்து முடித்த பிறகு, ஜபம் பண்ணி முடித்த பிறகு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து முடித்த பிறகு, அடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க பாருங்கள், உங்களுக்குள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள், அதுதான் நீங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன கேட்கிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்கிறார் இப்படி, மனுஷனே, நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் இதாங்க கேட்கிறார் ஆண்டவர். அப்போ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணம் என்னவென்றால், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தேவனோடு நடக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் லைஃப் என்பது, உங்கள் வாழ்க்கை என்பது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக இருக்கும். உங்கள் சிந்தனை தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் தீவிரமாக இருக்கும். உங்களுடைய பார்வை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக மாறும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் பேசுவது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறேன். அப்போது இந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், தேவன் அருவருக்கிறவைகளை செய்கிறவர்களாக இருந்தார்கள். உலக வழிபாடுகளில் இருந்தார்கள். விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். அந்நியர்களோடு ஒன்றாக கலந்தார்கள். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார்கள். ஆகையினால் இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை முதலாவது நீ சுத்தம் செய். நீ எனக்கு முன்பாக தாழ்மையுள்ளவனாய் நில். நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் நிற்காதே. நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடப்பதற்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய இருதயத்தின் ஆசை இதுதான். இப்போ நீங்கள் ஏகப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். தேவன் அவரோடு கூட நெருக்கமான உறவிலே வாழ்வதற்காக தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். நான் இப்படி சொல்கிறேன், இந்த வருஷம் தேவனோடு நடக்கிற வருஷம் என்றால் தேவனுடைய உறவிலே நீங்கள் இன்னும் நெருக்கம் அடைவதற்கான வருஷம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனோடு கூட இன்னும் நெருக்கமான உறவுக்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான வருஷம். அப்படி என்றால் சுயமாய் நீங்கள் யோசிக்கிற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறார். இந்த நெருக்கமான உறவில் வாழக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுடைய மாம்சத்தின் வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் ஃபயர் ஆஃப் காட் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம், ரோமர் 8:14 வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் நீங்கள் எல்லாருமே யாருங்க? ஆமென். ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவர்கள். தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். ஃபயர் ஆஃப் காட். தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். ஹலோ, நம்ம பாடின பாடல்கள் நிறைய பாடணும். அதில் இந்த உலகத்தை நீங்கள் இத்தனை வருஷங்களும் பார்த்த பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஃபயர் ஆஃப் காட். ஆவியானவர் உங்களோட கனெக்ட் ஆகி இருக்கிறார். ஆனால் எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய சிந்தை, மாம்ச சிந்தை. இந்த நாளிலிருந்து உங்களுடைய மாம்சத்தின் யோசனைகளையும் மாம்சத்தின் அறிவையும் நீங்கள் தகர்த்தெறியுங்கள். சுயமாய் நீங்கள் யோசிக்கிற காரியங்களை தகர்த்தெறியுங்கள். அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிஸ்டர் கொஞ்சம் எழுந்து வாங்களேன், கொஞ்சம் எழுந்து வாங்களேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ஃபயர் ஆஃப். நல்லா கவனிங்க. மாம்ச சிந்தை உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். யாராவது பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முன்னாடி வந்து நின்னுங்க, நின்றுட்டே இருங்க. சேர்லாம் போட வேண்டாம், சேர்லாம் போட்டு பிடிக்க வேண்டாம். பின்னாடி நில்லுங்க, அவங்களுக்கு பின்னாடி நில்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கவனிங்க. மாம்ச சிந்தை உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். மாம்ச சிந்தை உங்களுடைய எதிர்காலத்தை அழித்துவிடும். மாம்ச சிந்தை உங்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையை அழித்துவிடும். மாம்ச சிந்தை மரணம். இவர்களுக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை மாம்சத்தின் சிந்தை. அந்த நொடியில் எல்லாமே மாறும். இந்த நொடியில் எல்லாமே மாறும். பிசாசானவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். எங்க லாக் பண்ணி வச்சிருக்கான்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் புரிந்து கொள்ளக்கூடாத இடத்தில். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனோடு நடப்பது என்பது சாதாரணமானது அல்ல. தேவனோடு நடப்பதற்கு மாமிசத்தினுடைய சுய சிந்தை, மாம்சத்தின் ஜென்ம சுபாவம் சாக வேண்டும். தேவனோடு நடப்பது என்பது ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி வசனங்களை 2 வாசிட்டு போவது அல்ல, கேட்டுட்டு போவது அல்ல. தேவனோடு நடப்பதற்கு தேவன் ஏற்படுத்தாத, தேவன் சொல்லாதவைகள் எவைகள்லாம் உள்ளே என்றாய் இருக்கோ, எதெல்லாம் அது தனக்கான இடத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறதோ அது சாக வேண்டும், அது இல்லாமல் போக வேண்டும். ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது இல்லாமல் போகும்போது நீங்கள் ஆவியிலே தேவனை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட ஆரம்பிப்பீர்கள். ஓ ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உள்ளார ஆவியானவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். தானா எல்லாமே நடக்கும் பார்த்துங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தானா எல்லாம் நடக்கும். அப்போ மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய கனெக்ஷனுக்குள்ளார வர முடியாது. அப்போ மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களை பகைப்பார்கள். தேவ மனுஷர்களை பகைப்பார்கள். அவர்களை குற்றம் சாட்டுவார்கள். ஏனென்றால் ஜென்ம சுபாவம், மாம்சத்துடைய தன்மை, அதாவது பிசாசினுடைய அவருடைய சீட்ஸ் அந்த சிந்தைக்குள் இருக்கிறபடினால் அவர்கள் தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியாதபடியால் அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அல்லது தேவனோடு நடக்கிறவர்களை பகைப்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் நடக்கிற காரியம் என்னவென்றால், தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியாது. ஓ ஃபயர் ஆஃப் காட். ஏன் நிற்க முடியாது என்றால், அவர்கள் தேவனோடு நடக்காததினால், தேவனோடு நடக்கிற விடுங்க, தேவனோடு நடக்கிற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக ஏன் நிற்க முடியவில்லை என்றால், அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களை என்கவுண்டர் பண்ணுவார். ஓ ஃபயர் ஆஃப் காட். என்கவுண்டர் என்பது தேவன் நம்மை சந்திப்பது,
தேவன் நம்மை சந்திக்கிற விஷயம் என்பது தேவனை அறியக்கூடாதபடிக்கு எங்கு நாம் கட்டப்பட்டிருந்தோமோ அந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். விடுதலையாக்கப்படும் போது கண்கள் திறக்கப்படும், தேவனுடைய சத்தம் கேட்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்க நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஓ fire of God, shake he ya pra shake out the heart he tele pro shake. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே என்னவென்றால், மனத்தாழ்மையாய் தேவனோடே நடப்பதை அல்லாமல், தேவனுக்கு முன்பாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை ஜெபித்து இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எப்பொழுதும் நான் உங்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடக்கும்படி என்னை நீங்கள் மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. ஓ ஃபயர் ஆஃப் காட், thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஹalleluya ஹalleluya. ரெண்டு வாழ்க்கை பாருங்க, அந்த ரெண்டு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நிலையில்லாதவர்களாக மாற்றிவிடும், ஸ்திரமில்லாதவர்களாக மாற்றிவிடும், குழப்பமுள்ளவர்களாக மாற்றிவிடும். இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், இதெல்லாம் ஆவிகளுடைய தன்மை, விழுந்து போன ஆவிகளுடைய தன்மை. ஹalleluya, விழுந்து போன ஆவிகளுடைய தன்மை. ஓ thank you Holy Spirit. அப்போ நல்ல கவனிங்க, விழுந்து போன ஆவிகள் மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு, மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு ஃபயர் ஆஃப் காட் அப்படின்னு நோ 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 சிட், மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் அற்றவர்களாக மாற்றும்படிக்கு, தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களை, தேவன் சிருஷ்டித்தவர்களை தேவன் அற்றவர்களாக மாற்றும்படிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் அவருடைய மனதை கெடுத்து போடுகிறபடியால், நில்லுங்க, அவருடைய மனதை கெடுத்து போடுகிறபடினால் அவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். என்னங்க பாஸ்டர், புது வருஷம் அதுவுமா, நியூ இயர் அன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதானே. இங்கே தான் உங்களுக்கானவைகள் எல்லாம் துவங்குகிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்ன ஊழியம்? தேவன் சொன்ன அத்தனையையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களை எதெல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருந்ததோ அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறேன். நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும்பொழுது தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள். ஹalleluya, தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக மாறு. ஓ ஹalleluya, எழுந்து நின்று ஓ ஃபயர் ஆஃப் காட், தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள். தேவனிடத்தில் உட்கார்ந்து பேசுகிறவர்களாக மாறுவீர்கள். யாக்கா ஷேகே டேகே ஹே யா ப்ரோ ஷேகே டேகே டே. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். உட்காருங்க. या प्रा शेके द हाथ हे दिले प्रो शेके या प्रो शेका ते हे तेले प्रो शेके. நல்ல கவனிங்க. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பதற்காக தான், தேவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான சுதந்திரவாளிகளாக கர்த்தர் உங்களை மாற்றி நீங்கள் அதிலே வாழ்வதற்காக தான் உங்களை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததனால கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் என்பவன் யார் என்றால் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். உள்ளே இருக்கிற அரண்கள் அழிக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும், ஜென்ம சுபாவம் அழிய வேண்டும். ஓ ஃபயர் ஆஃப் காட், சுற்றிலும் இருக்கிறவைகள் முற்றிலுமாய் தகர்க்கப்பட வேண்டும். இவைகள் ஜென்ம சுபாவமாக இருக்கிறபடினால் பிரகாசிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய ரகசியங்களை அறியக்கூடாதபடி, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி, கர்த்தருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடி, ஓ இப்படிப்பட்ட ஜனங்களை சத்துருவானவன் மூடி மறைத்து வைத்திருக்கிறான், தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை அல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை. யார் விடுதலை தருவது? கர்த்தருடைய ஆவியானவர். எங்கோ அங்கு விடுதலை உண்டு. ஓ ஃபயர் ஆஃப் காட், கர்த்தருடைய ஆவியானவர்
ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு. ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷேக்கே ஹே யாப்ரோ ஷேக்கே ஹே டெலே ப்ரோ ஷேக்கே. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளிலே ஏதோ ஒன்று வந்தது, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு பிரசனம், அப்படியே குளிர்ந்த ஒரு உணர்வு. ஹே, அது அல்ல உன்னுடைய உணர்வு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஓ தேவனாக இருக்கிறார். யாக்கா போஷேக்கே. எப்படி வார்த்தையானவர் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தாரோ, தேவன் எப்படி மாம்ச சரீரத்தில் இந்த பூமியிலே அவர் தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நான் சென்று என்னை போன்ற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. என்னை போன்ற தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓ ஃபயர் ஆஃப் காட், என்னை போன்ற தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். ஓ எனக்குள் இருக்கிறவைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கும்படிக்கு, என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் உங்களுடையதாய் மாறும்படிக்கு அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஓ ஃபயர் ஃபயர் ஃபயர், ஓ ஃபயர் ஃபயர் ஃபயர், ஓ ஃபயர் ஃபயர் ஷேக்கே டேக்கே டே போ ஷேக்கே. ஓ ஃபயர் ஆஃப் காட். ஓ ஏ ஏ ஏ யா யா ஏ கே போ ஷேக்கே ஹே யா ப்ரோ ஷேக்காதே ஹே. ஓ என்னை போன்ற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் என்னை குறித்த ரகசியங்களை பேசுகிறபடியால், காண்பிக்கிறபடியால், வெளிப்படுத்துகிறபடியால் நீங்கள் மாம்ச சிந்தையில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் என்னுடையவர்களாக, என்னோடு கூட நடக்கிறவர்களாக, என் துதிகளை சொல்லுகிறவர்களாக, என்னை வெளிப்படுத்துகிறவர்களாக, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, என்னுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக, என் ஞானத்திலே நீங்கள் வாழ்கிறவர்களாக, என் வெளிச்சத்தை காண்கிறவர்களாக, என்னோடு கூட சேவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆகையினால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார், எனக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். ஓ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் மரியாளின் மேல் வந்து இறங்கின போது, தேவனுடைய வல்லமை இறங்கின போது அவள் கர்ப்பவதியானாள். வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்ட பின்பு ஓ ஃபயர் ஆஃப் காட், அவருடைய இரட்சணிய கொம்பை கண்கள் கண்டது. இரட்சணிய கொம்பாகிய இயேசு கிறிஸ்துவை ஓ குருடான பாதையிலே வாழ்ந்தவர்கள், இருளில் வாழ்ந்தவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷேக்கே கே. பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். அதே போன்று கர்த்தருடைய ஆவியானவர் ஓ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ரகசியங்களை உங்களுக்கு போதிக்கிறார். அவர் உங்களுக்குள் பிரவேசிக்க நீங்கள் இடம் உண்டாக்கும் போது ஓ நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? ஓ நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுவீர்கள். ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். ஓ ஏ ஹே ஷாக்கே கே கே தே போ ஷேக்கே. ஓ உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், பராக்கிரம் செய்கிற கர்த்தர், தாயின் கருவில் உங்களை உருவாக்கினவர், எலும்புகளை உண்டாக்கினவர், ஒரு உறுப்பும் சேதமாகாதபடி தன்னுடைய கரத்தினால் உங்களை அழகாக வடிவமைத்தவர், ஷேப் பண்ணினவர், டிசைன் பண்ணினவர், அவர் உங்களுக்கானவர். Fire of God, fire of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Oh, thank you, Holy Spirit. Hello, brother, sister. நீங்கள் உங்களை குறித்த பார்வையிலிருந்து தேவன் உங்களை குறித்து சொல்லி இருக்கிற பார்வைக்குள் வாங்க. தேவன் உங்களை பார்க்கிற பார்வைக்குள்ளார வாங்க. தேவன் உங்களை பார்க்கிற பார்வைக்குள்ளார வாங்க. அந்த பார்வையை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர் தேவ பார்வையை உங்களுக்குள் உண்டாக்குகிறவர். ஃபயர் 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 ஃபயர், ஓ ஃபயர் ஃபயர், ஓ ஃபயர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு நடத்தப்பட்டார். ஓ, அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஓ, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பிதாவினுடைய சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஓஹோ, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு போனார். ஓஹோ, அங்கு சோதனைக்காரன் இருந்தார். ஆனால் சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை தொட முடியவில்லை. அவன் தூரமாய் நின்றான், பேசினான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். ஓ ஃபயர் ஆஃப் காட், யா 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 யா, ஷேகே டேகே டே, யா ப்ரா ஷேகே ஹே, கனெக்டட் ஷேகே டே, யா ப்ரோ ஷேகே ஹே. ஓ ஹோ ஹோ ஹோ, ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ ஜனமே, பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம் மேல் வீட்டிலே கேட்டது. பெந்தேகோஸ்தே என்றால் இரைச்சல், பெந்தேகாஸ்ட் என்றால் இரைச்சல், இரைச்சலின் சத்தம் கேட்டது. பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம். Thank you Holy Spirit, fire of God, fire of God. Thank you Holy Spirit. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ thank. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இவர்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உலக சிந்தையினால் நிரப்பப்பட்டவர்கள். இவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். இவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள். இவர்கள் யார்? நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். எல்லாரும் அல்ல, ஆனால் நான் சொல்கிற வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கு இருக்கிற உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாம்சத்தின்படி முடிவெடுக்கிறீர்கள்? மாம்சத்தின்படி நீங்கள் முடிவெடுக்கிறபடினால் நீங்கள் மேலே எழும்ப முடியவில்லை. நீங்கள் தேவன் வைத்தவைகளை சுதந்திரிக்க முடியவில்லை. நீங்கள் ஆரோக்கியம் அடைய முடியவில்லை. நீங்கள் பலன் கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் ஆவியானவர் சொல்கிற சத்தத்தை கேட்க முடியவில்லை. ஆகினாலே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உலக சிந்தையில் இருக்கிறவர்கள், உலகத்தை தன்னுடைய மனதிலே கட்டி எழுப்புகிறவர்கள். இவர்கள் உலகத்தின் மேல் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. உலகத்தின் மேலே தன்னுடைய மனதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உலக சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை, அதை தான் மாம்ச சிந்தை என்று வாசிக்கிறோம். தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? ஏன் உங்களை என்னை மீட்டு கொண்டார் என்றால், அவர் உன்னதங்களில் இருக்கிறவர், பூமியில இருக்கிற நம்மை அவரோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார் என்றால் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யார்? உன்னதத்தில் பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனோடு கூட நடக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், முகமுகமாய் பார்க்கக்கூடியவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்கள், அவருடைய பலத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இயேசுவின் நாமத்தினால் ஃபயர் ஆஃப் காட் இந்த உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னவர். இயேசுவின் நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டவர்களாய், நீங்கள் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord.
fire of God. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல பிரதர் சிஸ்டர். நீங்கள் இந்த மாம்ச சரீரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் அது தேவனுக்குரியவைகள். நீங்கள் உங்கள் ஆத்துமாவை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பும் பொழுது, நீங்கள் ஆவிலே அனல் கொள்ளும் பொழுது, தேவனோடு நடக்கும்போது, இந்த மாம்ச சரீரம் இது தேவனுடைய பரிசுத்தத்தினால் நிரப்பப்படும். இந்த மாம்ச சரீரத்தில் கர்த்தர் அவர் வாசம் பண்ணுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்குள் இருப்பதை பார்ப்பீர்கள். Fire, fire. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. மகிமை மகிமை. அப்போ மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனை ஃபோக்கஸ் பண்ணி அவர்கள் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உலக காரியத்தை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க. உலக காரியத்தை குறித்தே அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். உலகத்தை குறித்தே அவர்கள் உலகத்தை சம்பாதிக்கும்படி முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் விழுந்து போனவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய உறவுக்குள் இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள். இவர்கள் ஆவிலே செத்து போனவர்கள். ஆனால் இவர்கள் சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம், இவர்கள் பிரசங்கம் பண்ணலாம், பாடலாம், எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் ஆவிலே இவர்கள் மரித்து போனவர்களாக இருப்பார்கள். அதுதான் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்போ ஆவியின் சிந்தை என்பது என்ன? ஆவியின் சிந்தை என்பது ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவர்கள். ஆவியின் சிந்தை உடையவர்கள் ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை செய்கிறவர்கள். Hallelujah. Oh fire of God. Oh fire of God. Hallelujah. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு பழகுங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையில் வாழ்கிறவர்கள். தேவன் சொன்னதை செய்கிறவர்கள். Thank you, Holy Spirit. Oh, fire of God. அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய பார்வை எல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கும். Oh, thank you, Lord. Hallelujah. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு சில நேரங்களில் போராட்டங்கள் உண்டாகும். மனுஷர்கள் மூலமாய் உண்டாகலாம், சூழ்நிலைகள் மூலம் உண்டாகலாம். ஆனால் ஆவியானவர் அவைகளை முற்றிலுமாய் தகர்த்தெறியும்படியான வல்லமையை கொடுக்கிறவர். ஹalleluya ஹalleluya. thank you Holy Spirit. அப்போ சிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. யோசுவா அவர் யுத்தத்திற்காக புறப்பட்டு யுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர் சூரியனையும் சந்திரனையும் நிற்க பண்ணினார். அப்போ யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தோல்வி உண்டாகி விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது முற்றிலுமாய் சங்கரிப்பதற்கு யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறார். வானமண்டலத்தில் இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் ஸ்டாப் பண்ணுகிறார். அப்போது யோசுவா இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷனாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்வேன், வேத வசனத்தின்படி யோசுவா அந்த காலத்தில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட மனுஷன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன். வேறே பார்வை உடையவர்கள், ஆவியானவர் காண்பிக்கிறதை பார்க்கக்கூடியவர்கள். இந்த வருஷத்தில் ஆவியானவர் காண்பிக்கிறதை பாருங்கள். உங்க கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களை மிகைப்படுத்த வேண்டாம். உங்களுடைய முக சாயல் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய முக சாயல் தேவ சாயலாக மாற வேண்டும் என்றால் வசனம் என்னும் கண்ணாடியிலே நீங்கள் பாருங்கள். ஓ fire of God. வார்த்தையில் இருக்கிற தேவனை பாருங்கள். Thank you Holy Spirit. யோசுவா வார்த்தையில் இருக்கிற தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொண்டார். ஆகினால் சொன்னார், சூரியனே நீ கிபியோவின் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்று சொல்லி ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டு யுத்தத்தை மும்முரமாய் நடத்தின பொழுது சத்துருக்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். ஹalleluya. நீங்கள் சொல்லுவதை கர்த்தர் செய்வார். இப்பொழுது நீங்கள் கரத்தை உயர்த்தி சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். ஓ thank you Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள் மறைந்து இருந்த மாம்சத்தின் ஜென்ம சுபாவங்கள், தேவன் விரும்பாதவைகள்,
தேவன் ஏற்படுத்தாதவைகள் எனக்குள் இல்லாதபடிக்கு இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினியினால் எல்லாம் சாம்பலாவதாக. ஹalleluya, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Fire of God, fire of God. Oh, thank you Holy Spirit. ஆவியானவர் எதை நமக்கு கற்றுக் கொடுப்பார்? ஆவியானவர் தேவனுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். உட்காரலாம். ஹalleluya. நீங்கள் பைபிள் ஸ்டடி போவீர்கள் என்றால், அல்லது நீங்கள் வேதத்தை பற்றி நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய முயற்சிப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆவியானவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே வேத அறிவு உடையவர்கள் வரலாற்று பின்னணிகளை குறித்து பேசுவார்கள், தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் இவர்களை பார்க்கிலும் தேவனுக்குள் இருக்கிற ஆழங்களை எடுத்து பேசக்கூடியவர்கள். ஃபயர் ஆஃப் காட், ஹalleluya. ஃபயர் ஆஃப் காட். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்குள் இருக்கிற ஆழங்களை, ரகசியங்களை எடுத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹalleluya. thank you Holy Spirit, thank you Holy Spirit. நோவா தேவனோடு வாழ்ந்த மனுஷன். நோவாவின் காலத்தில் அக்கிரமங்கள் பெருகியது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நடுவில் நீதிமானாய் இருந்தார். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மக்கள், நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? நெஃபிலிம் என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிட் மூலமாய், விழுந்து போன ஆவிகளின் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட மனுஷர்கள், ராட்சதர்கள், எல்லாம் ஈவலாக இருந்தவர்கள். அந்த ஆவிகளுடைய தோற்றம் மாம்ச சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போது விழுந்து போன ஆவிகளின் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட மனுஷருடைய உருவங்கள் ராட்சதர்களாக காணப்பட்டார்கள். அந்த ராட்சதர்கள் இந்த பூமியை கெடுத்து போட்டது. அந்த ஆவிகள் பூமியை கெடுத்து போட்டது. அப்போது நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? மனுஷர்களுக்குள்ளார மாம்ச இச்சைகள் பெருக ஆரம்பித்தது. இன்றைய காலத்தில் என்ன நடக்கிறது? மாம்ச இச்சைகள் பெருகுகிறது. ஒரு ட்ரெஸ்ஸு ஆடு வருதுன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறவன் இவர்களை பார்க்கும் பொழுது என்ன உண்டாகிறது? மாம்ச இச்சை உண்டாகிறது. அப்போ மாம்ச இச்சை எப்படி வருகிறது? உங்களுடைய அல்லது அதை பார்க்கிறவருடைய பார்வை. அந்த பார்வை என்பது நீங்கள் யாரை எப்படி பார்த்தீர்களோ அந்த ஆவியினுடைய அட்ராக்ஷன் மூலமாய் கண்களுக்குள் இருந்து சிந்தை, சிந்தைக்குள்ளிருந்து இருதயம், இருதயத்துக்குள்ளிருந்து மாம்ச சரீரம், மாம்ச சரீரம் மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள், 5 சென்ஸ், இவைகள் உள்ளே என்ட்ராகும் போது என்ன நடக்கிறது? இரவு நேரங்களிலும் சரி, பகல் நேரங்களிலும் சரி, மற்ற எல்லா நேரங்களிலும் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இவர்கள் அசுத்தமான, அருவருப்பான, இச்சையான பார்வையுடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஃபயர் ஆஃப் காட். பாருங்களேன், இது ஸ்பிரிட்டுடைய கனெக்ஷனுக்குள்ளார போயிட்டாலே இப்படி தான் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியறது இல்லை. மைண்டை பிளாக் பண்ணிடுறான் பாருங்கள். மைண்டை பிளாக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஆத்துமாவை தன் கண்ட்ரோலில் எடுத்து அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்யக்கூடிய பாத்திரமாக மாற்றி விடுகிறான். அப்போது இந்த ஐம்புலன்கள் மீன்ஸ் உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும் எப்படி மாறிவிடுகிறது என்றால், பிசாசானவன் விரும்புகிறதை செய்யக்கூடியதாய் மாறிவிடுகிறது. எண்ணங்கள் மாறிவிடுகிறது, சிந்தை மாறிவிடுகிறது. நோவாவின் காலத்தில் அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷர்களை பார்த்து மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவனாக இருக்கட்டும், கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கட்டும், ஒரு ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது பாதாளத்திலிருந்து எழும்பி வந்த ஆவி. அந்த ஆவி என்ன செய்கிறது என்றால், அத்தனை பேரையும் மாம்சத்தின் இச்சைகளினாலும் கண்களின் இச்சைகளினாலும் தன்னை குறித்த பெருமையினாலும் தன்னை குறித்ததான மிகுதியான கற்பனையான தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற மாய தோற்றத்துக்குள் அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும், வயதானவர்கள் வரையிலும் தங்களை மிகைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே நைட் டைமில் மட்டுமல்ல, பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போதும் கூட சரி, கனவுகள் மூலமாய் சம் ஸ்பிரிட் உள்ள என்றாயிருக்கு. நான் வெளிப்படையாய் பேசுகிறேன்.
கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிக்கு உண்மையாக இல்லை என்றால், ஏன் மனைவிக்கு உண்மையாக இல்லை? காரணம் என்னவென்றால், இந்த மனுஷன் அந்த ஸ்பிரிட்டினால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அல்லது மனைவியானவள் கணவனுக்கு உண்மையா இல்லை என்றால், ரெண்டு பேரும் தேவனுக்கு உண்மையா இல்லை என்றால், அந்த ஸ்பிரிட்டினால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நோவாவின் நாட்களிலே என்ன நடந்தது? அக்கிரமங்கள் மிகுதியானது. நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? மாம்சத்தின் இச்சைகளினாலே தகாத உறவுகள் உண்டானது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளையாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அவர்களுடைய கற்பை காத்துக்கொள்வதற்கு தேவனுக்குள் அவர்களை நடத்துங்கள். ஒன்ஸ் பிஃபோர் மேரேஜ் அவர்கள் தவறான உறவுக்குள் போய்விட்டார்கள் என்றால், டீமன் சரீரத்துக்குள் நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். டீமனிக் ஸ்பிரிட் சரீரத்துக்குள் நுழைந்து விட்டான் என்று அர்த்தம். அந்த ஸ்பிரிட் உள்ளே நுழைந்து விட்டால் அவனுடைய இடுப்பிலிருந்து எல்லாம் பாதிக்கப்படும், எல்லாம் பாதிக்கப்படும். வேதத்தில் அதற்கு சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவரே ஒரு பெரிய லாவை எழுதியிருக்கிறார், லாவை எழுதியிருக்கிறார், ஒரு சட்டமே எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இந்த மாம்ச சரீரம் என்பது வெறும் மாமிசம் என்று நினைக்க வேண்டாம். இதை கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலமாய் இருக்கும்படியாக தான் உண்டாக்கினார். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் உண்டான விளைவுதான் இப்பொழுது இருக்கிற இந்த மாம்ச சரீரம். இந்த மாம்ச சரீரத்தை நீங்கள் பாவம் ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். பாவம் ஆண்டு கொள்வதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். மாம்சத்தின் இச்சைகள் உள்ளே போவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். மாம்சத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஓ ஃபயர் ஆஃப் காட், ஷேக்கே தேஹே, உள்ளே போக இடம் கொடுக்காதிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய செல்போன் உங்களுக்கான டீமனாக மாறும்படி இடம் கொடுக்காதிருங்கள். டீமனாகும்படி இடம் கொடுக்காதிருங்கள். ஹே, உங்களுடைய கண்களின் மூலமாய் உள்ளே போவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது? நன்றாக கவனியுங்கள். தேவன் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அருவருப்பானதும் அசுத்தமானதும் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு டீமன் என்ன செய்கிறான்? பிசாசன் என்ன செய்கிறான்? சரீரத்தை கரைப்படுத்துகிறான், சரீரத்திற்குள் உள்ளே நுழைகிறான், கட்டி போடுகிறான். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது பார்ப்பீர்கள். இது மனிதனுடைய முயற்சியினால் நடக்கிற காரியம் அல்ல. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். இந்த சைடு இழுப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து பேச வேண்டும். எத்தனை பேருங்க உங்களுக்குள்ளார நீங்கள் பேசின வார்த்தைகள் தேவன் அருவருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது? எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அருவருப்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தவறான உறவிலே சிக்கியிருக்கிறீர்கள்? ஓ ஃபயர் ஆஃப் காட். தேவன் பெரியவர். சொல்லுங்க, தேவன் பெரியவர். சொல்லுங்க, தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். சொல்லுங்க, ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். தேவன் பெரியவர். ஓ தேவன் மகத்துவமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ மகிமை. கரங்களை தடி, கரங்களை தடி,
கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் சரீரம், உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சூழ்நிலை இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீ நினைக்கிற விதமாய் பார்க்கிற விதமாய் அல்ல, நான் இதை பார்க்கிலும் உன்னை என்னோடு கூட மேன்மை உள்ளவனாக மேன்மை உள்ளவளாக உன்னை நான் பார்க்கிறேன், வைத்திருக்கிறேன். ஓ fire of God, I shake it. Ha ha ha. Hallelujah. ஓ மகிமை மகிமை மகிமை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நினைக்கிற விதமாய் அல்ல, தேவன் பராக்கிரம் செய்கிற கர்த்தர். மாம்சத்தின் வாழ்க்கை வெரி டேஞ்சரானது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். நீதிமான் என்பவன் யார்? தேவன் சொன்னதை செய்கிறவன். தேவன் சொன்னதை செய்வதற்கு பதிலாய் தான் விரும்புகிற, ஆசைப்படுகிற, தான் இச்சிக்கிறவைகளை செய்கிறவர்கள் அவர்கள் துன்மார்க்கர்கள், ஆவி இல்லாதவர்கள், மரித்து போனவர்கள். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்துமா இருந்த துன்மார்க்கனை கண்டேன். வேதத்தில் வசனம் இருக்கிறது, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவுமா இருந்த துன்மார்க்கன், பாவி. சபைக்கு வருவரும் போவருமா இருக்கலாம், ஆனால் பாவியாக இருப்பான். இந்த வார்த்தைகள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் தமக்குரியவர்களாக உங்களை மாற்றிவிட்டார். வஞ்சிக்கப்படாதீர்கள். டெலிவரன்ஸுக்காக மட்டும் இங்கே வராதிங்க. சுகமுண்டாக வேண்டும் என்பதற்காக மட்டும் வராதிங்க. நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இங்கே வராதிங்க. தேவனோடு நடக்க பழகுவதற்கு, தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு, இன்னும் அவரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைவதற்கு, மறுரூபம் அடைவதற்கு, ஓ ஃபயர் ஆஃப் காட், கற்றுக்கொள்வதற்கு உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, கனெக்ட் ஆகிடுங்க. 2026 the first day நியூ இயர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் நாளாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், அதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் நீங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பார்ப்பீர்கள் என்றால் தேவனை பார்க்க முடியாது. நீங்கள் தேவனை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருக்குள், நீங்கள் தேவனை பார்ப்பீர்கள் என்றால் அவருக்குள், அவரிடத்தில் இருக்கிற, அவருக்குள் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ ஃபயர் ஆஃப் காட். ஷாகாதே. ஒருத்தருக்கு ஒரு தேவை என்றால் ஆண்டவர் அவரிடத்தில் உங்களை கொண்டு போகிறார், இல்லை என்றால் அவர் உங்களிடத்தில் வருகிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான், நீங்கள் அவரோடு நடப்பீர்கள் என்றால், உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில் அவருடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டலாக சேஞ்ச் ஆகும். சாரிபாத் ஊரிலே இருந்த விதவை ஒரு கைப்பிடி மாவினால் தன் வாழ்க்கை சாக போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தாள். அடுத்து அவளுக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லை, அவளுக்கான பலன் எதுவும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை, ஆனால் உறவினர்கள் இருந்தார்கள். பஞ்ச காலத்திலே கர்த்தர் தேவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த தாயாருடைய வீட்டிற்கு கர்த்தர் எலியாவை அனுப்பினார். ஓ ஃபயர் ஆஃப் காட். யாரை அனுப்பினார்? எலியா யார்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். எலியா யார்? தேவனோடு நடக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. எலியா என் வார்த்தையை அன்றி வானங்கள் திறக்காது இருக்கட்டும் என்று சொன்னார், மழை பெய்யாது இருக்கட்டும் என்று சொன்னார். 3.5 வருஷங்கள் வானம் அப்படியே அடைக்கப்பட்டு போனது. பூமியிலிருந்து பனி பெய்யாது இருக்கட்டும் என்று சொன்னார்.
முற்றிலுமாய் வெண்கலமாக மாறியது. ஆனால் எலியா தீர்க்கதரிசி 3.5 வருஷத்துக்கு பிறகு மழை வரப்போகிற சத்தம் கேட்கிறது என்று சொன்ன உடனே பெருமழையின் சத்தம் பெருமழையாக உண்டானது. ஹல்லேலூயா. ஓ, தேவனோடு நடக்க பழகிக் கொள்ளுங்கள். ஹலோ வாலிபர்களுடைய மயக்கம் வேற மாதிரி இருக்கும் பார்த்துங்க. வாலிபர்கள் மயக்கம் வேற மாதிரி இருக்கும் பார்த்துங்க. லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல தீவிரமாக இருப்பாங்க. அதுதான் அவனுக்கு டெவில்ங்கிறதே தெரியாது, அதுதான் பிசாசுங்கிறதே தெரியாது, அதுதான் அவனுக்கான படுகொலினே தெரியாது, அதுதான் அவளுக்கான வாழ்க்கையினுடைய சூனியங்கிறதே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை உண்டாக்கினது போல அவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற வாழ்க்கையை ஏற்படுத்துவார். அப்போ காலத்துக்கு முன்னே தன் வாழ்க்கையை நியமிக்கிறவர்கள் அவர்கள் காற்று போகிற இடமெல்லாம் அலைகிறவர்களைப் போல மாறிவிடுவார்கள். நிலையில்லாத வாழ்க்கையை சிக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டமைக்கிறவர்கள். ஓ, ஃபயர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன் கணவன் மனைவி உறவை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், ஏன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நீங்கள் எல்லாரும் தேவ ராஜ்யத்திலே நீங்கள் செழிப்புள்ளவர்கள் என்பதை இருளில் இருக்கிறவர்கள் பார்க்கும்படிக்கு, இருளில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உங்கள் மூலமாய் வரும்படிக்கு கர்த்தர் உங்களை மாதிரியாக வைத்திருக்கிறார். இன்னொரு பார்வை என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய உறவிலே வாழ்வதற்காக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஃபயர் ஆஃப் காட். புரியுதுங்களா நான் சொல்றது? குடும்ப வாழ்க்கை என்பது தேவனுடைய உறவை காண்பிக்கிறது. கணவன் மனைவியினுடைய உறவின் வாழ்க்கை என்பது தேவனும் நானும் என்கிற உறவை காண்பிக்கிறது. ஆனால் கணவன் மனைவி வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க, டிவோர்ஸ் ஆகியிருப்பாங்க. டிவிஷன் ஸ்பிரிட் பிரித்து வச்சிருக்கோம், 2 பேரையும் பிரித்து வச்சிருக்கோம். டிவோர்ஸ் சீட் இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளாரே இவர்கள் டிவோர்ஸ் ஆகியிருப்பார்கள். டீமன் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். தேவன் இணைத்ததை. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியா இருந்து கொண்டே சலிப்போடும் விரக்தியோடும் கணவன் மனைவி ஒருவர் அன்பு கூறாமல் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் பிசாசனம் நடுவிலே உட்கார்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் அல்ல. தேவன் உங்களோடு இருப்பதற்கு அடையாளம் என்னவென்றால், தேவன் சொல்லுவதை செய்வது. தேவன் சொல்லுவதை செய்வது. ஓ, ஃபயர் ஆஃப் காட். கொஞ்சம் அப்படியே எழுதுன்னு இருக்கலாம். முக்கியமான நேரம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:7 வாசிக்கலாம். எபிரேயர் 11:1 விசுவாசத்தினாலே 11:7 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, சொல்லுங்களேன், காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இன்னொரு முறை சொல்லுங்களேன், காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஓ, ஃபயர் ஆஃப் காட். பார்க்கல, ஆனால் எச்சரிப்பு. எதை பார்க்கல? மழையின் மூலமாய் தண்ணீரின் மூலமாய் உலகம் அழிய போவதை நோவா பார்க்கல. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், அதை விசுவாச கண்களை பார்க்கிறார். பேழையை கற்றார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. ஹலோ, குடும்பத்தை சொல்லுங்களேன், குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. நல்லா கவனிங்க. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். உங்க குடும்பத்தை என்னங்க அமைதியா இருக்கீங்க? ரட்சிப்பதற்கு பேழையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், சபையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஓ, உங்க வாழ்க்கையை நீ கட்டணையா? உங்க வாழ்க்கையை நீங்க கட்டணும். கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நீ என்னத்தை பார்க்குற? உட்காருங்க. கர்த்தர் உன்னையும் பார்க்கிறார்.
ஹல்லேலூயா. கவனிங்க, நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறவர்கள், உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகோதரமார்கள், திருமணமானவர்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியான விதத்தில் நடத்த வேண்டும். அந்த பொறுப்பு கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கார். மனைவிமார், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கும்படிக்கு நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் புருஷன் மூலமாய், புருஷன்மார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவிமாருக்கு நீங்கள் போதிக்கக்கூடிய வளர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கே பாஸ்டர், எல்லாமே என் மனைவி தான் பார்த்துக்குவா. நீ என்னங்க எதுக்குங்க, நீங்கள் எதுக்குங்க பிரதர் இருக்கீங்க, எல்லாமே உங்கள் மனைவி பார்த்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் எதுக்குங்க, எதுக்கு பூமிக்கு பாரம், எதுக்குங்க? நான் சம்பாதிப்பதல்ல, குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். நோவா தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டார். ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், போன வருஷத்திலிருந்து மிக மிக காரிருள், கொடுமையான காரிருள் ஜனங்களை மூட ஆரம்பித்து விட்டது. உலகம் முழுவதும் கன்ஃபியூஷன் உண்டாயிடுச்சு, குழப்பத்தின் ஆவி, தலைவர்களுக்குள் குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது கர்த்தர் குழப்பத்தை உண்டாக்கினார், பாஷையை தாறுமாறாக்கினார். இன்றைக்கு அவர்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நான் பார்த்தவரையிலும் ஆண்கள், சகோதரர்கள், திருமணமானவர்கள் தன் குடும்பத்தை எப்படி கட்டுவது என்றே தெரியாமல் தன் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் உங்கள் சந்ததி, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்கள் தன் விருப்பப்படி வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியவில்லை. எத்தனை பேர் வீட்டில் நடக்குதுங்க? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடியல, மகன்கிட்ட பேச முடியல, மகள்கிட்ட பேச முடியல. ஏன் தெரியுங்களா? தேவனோடு நடங்க. ஆண்டவர் முதல் ஆதாமை உண்டாக்கினார். இந்த பூமி, தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யார் தெரியுங்களா? தேவனுக்கு அடுத்து ஆதாம் தான். ஏவாள் முதலாவது வஞ்சிக்கப்பட்டால், ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட கேட்டார்? ஆதாம்கிட்ட கேட்டார். ஏன்? தன் மனைவிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யாருங்க? பொறுப்புடையவன் யாருங்க? ஆதாம். ஹலோ, உங்களுடைய ஸ்தானம் என்பது கணவன், தகப்பன். அதை காட்டிலும் கர்த்தர் உங்களை தன்னோடு கூட இணைத்து பார்க்கிறார். அப்படிதான் ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். திருமணமானவர்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி தேவனுடைய வார்த்தையில் வாழ்க. மனைவி கிட்ட காசு கொடுத்துட்டா போதுங்க. இன்னும் தப்பு பண்ணுறீங்க நிறைய பேர். அந்த இடத்துல இருக்கிறவர்கள் பணத்தை அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டா போதுமா? குடும்பத்தை அழிக்கிறீர்கள், டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க நீங்களே. நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். தானாக செய்வதை கர்த்தர் சொன்ன விதமாய் சொன்னான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும், சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். கரங்களை தட்டி, ஓ ஃபயர் ஆஃப் காட், ஹalleluya, ஹalleluya, ஓ thank you holy spirit. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்பது என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, உங்களால் புரிய முடியுதுங்களா? கவனிங்க,
நோவாவின் காலத்தில் தேவனோடு நடந்த மனுஷர்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு மனுஷன்தான், நோவா மட்டும்தான். அப்போ நோவாவுக்கு தேவனை பற்றி யாருமே டீச் பண்ணலை. இப்படியெல்லாம் உட்கார வச்சு யாரும் டீச் பண்ணலை, ப்ரீச் பண்ணலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நேரடியாக சந்திக்கிறார். தேவன் நோவாவை நோக்கி இந்த வருஷத்தில் அந்த அனுபவத்துக்குள்ளார ஆண்டவர் உங்களை கொண்டு வரார். இந்த மாம்சம் என்பது தேவனுடைய காரியங்களுக்கு எதிராய் வேலை செய்யக்கூடியது. ஆனால் இதை நீங்கள் மேற்கொள்ள பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஃபயர் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்படி மேற்கொள்கிறது? சில நேரங்களில் ஃபீவர், சில நேரங்களில் ஹெட்டேக், பயங்கரமாக கண்ணு வலி, தூங்குனா போதும்பா அடித்து போட்ட மாதிரி. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆண்டு உள்ளுக்குள்ளே இருந்து அடி அனல் மூட்டை செய்வார் பாருங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் தனித்து வந்து உக்காரிங்க பாருங்கள், ஆண்டவர் ஏதோ என்னோட பேச விரும்புகிறா அப்படின்னு சொல்லி வந்து உக்காரிங்க பாருங்கள். அதை நீங்கள் உங்களுடைய கண்ணு இருக்கும், தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஓடி போயிடும். இதை தான் மேற்கொள்ளுதல், உங்கள் மாம்சத்தை மேற்கொள்ளுதல். மாம்சம் உங்களை அடிமையாக்க பார்க்கிறது. தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி தேவனை விட்டு பிரிக்க மாம்சம் வேலை செய்கிறது. அதிலே உங்கள் மாம்சம் தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கோ அவரோடு நடப்பதற்கோ இடம் உண்டாக்காதபடி பலவீனத்தை குறித்தே அது உணர்ச்சிகளை உண்டாக்கி கொண்டிருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குங்க, 10 நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பார். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு விடுதலை வேண்டும். ஒரே சோர்வாக இருக்குங்க. சுகர் இருக்குமோ? சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான். பாஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே. அவன் அநேக உபாய தந்திரங்களினால் ஜனங்களை வஞ்சிக்கிறவன். ஆகையினால தான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ கர்த்தர் உங்களை அங்கு கொண்டு வரார். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வரும்போது நீங்கள் ஆவியிலே எப்பொழுதும் ஃபயராகி கொண்டே இருப்பீர்கள். ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நோவாவுக்கு பாருங்களேன், நோவாவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்போது நம்ம ஆதியாகமம் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. மனுஷனுடைய மாம்சீக வாழ்க்கையினால், அவன் எடுக்கிற முடிவுகளினால், அவனுடைய கிரியைகளினால், தாறுமாறான வாழ்க்கை முறைகளினால் அவனுடைய முடிவு எனக்கு முன்னாடி வந்துருச்சுங்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன நோவாவின் நாட்களில் மாம்சத்திற்குள் என்ட்ரான டீமனிக் ஸ்பிரிட் அது இச்சைகளை தூண்டி தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி ஆண் பெண்ணினுடைய வாழ்க்கை முறையை அவன் சிதைத்து அவர்கள் எதிர்காலத்தில் தேவன் ஏற்படுத்தின குடும்ப உறவுக்குள் வரக்கூடாதபடிக்கு இவன் தன் கட்டுப்பாட்டில் அந்த மாம்சத்தை எடுக்கிறான், ஆத்துமாவை எடுக்கிறான். இது ரெண்டுமே பிசாசுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளார போன உடனே தேவன் சொல்லுகிற வார்த்தை, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவை எடுத்துக்கொண்டபடினால் அவைகளை நான் பார்க்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லா இடமும் டாஸ்மாக் திறந்திருக்கிறதுனால போலாமா? எல்லா கடையிலையுமே ஹார்ன்ஸ் விற்கிறதுனால போடலாமா? சில குறிப்பிட்ட இடங்கள் நைட்டு பாருங்க, அப்படியே நீங்கள் ஒரு ஆஃப்டர் 10:30 ஆர் 11:30 அப்படியே ரோட்டில் நீங்கள் நைட் டைம் வந்து பாருங்கள், அங்கங்கு தன் மாம்சத்தை விற்கக்கூடிய விபச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறதுனால போக முடியுமா? எல்லாம் கவனிச்சு பாருங்க. எல்லாம் டீமன் இலவசமாய் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அவைகள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை உண்டாக்கக்கூடிய பிசாசுடைய வித்து, பிசாசுடைய ஆயுதம்.
புரியுதுங்களா நான் சொல்றேன்? மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அப்ப இந்த பூமி எப்படி இருக்குங்க? கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? நியூஸ் கேட்குறீங்களா? ஃபோனில் நீங்கள் பார்ப்பீங்க. கொடுமை எவ்ரிடே, ஏதாவது ஒரு பிளேஸில், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எவ்ரி மினிட் கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அல்லது காதுகளுக்கு கேட்காத, பார்க்காத நிறைய சம்பவங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமையினால் பூமி நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன், கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார். ஆனால் விக்கனம் வருவதற்கு முன்பாக, கொடுமை வருவதற்கு முன்பாக, வேதனை வருவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதபடிக்கு, நாம் அவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. கர்த்தர் சொல்றார், ஒரு பேழையை உண்டாக்கு. 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா அப்படியே செய்தான். சொல்லுங்க, 22ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? நோவா அப்படியே செய்தான். சொல்லுங்க. ஓ பைராக்கா, நோவாவை கர்த்தர் பாருங்களேன், தேவன் நோவாவை நோக்கி 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வீட்டில் வாசிக்கிங்க. கடைசி வசனம் 22ஆம் வசனம், அங்கு என்ன வாசிக்கிறோம்? நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். நோவா தேவ நீதியை செய்தான் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். ஹalleluya. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம் நாம். ஹalleluya. thank you holy spirit. பாருங்க 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரங்களை தட்டி praise the Lord. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். இதாங்க லைஃப். உங்கள் லைஃப், என் லைஃப். நீங்கள் யார்? சத்தத்தை காணா? தேவன் சொன்னதையெல்லாம் செய்து முடிக்கும்படிக்கு தேவனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வீட்டில் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபயர் ஆஃப் காட். thank you holy spirit. சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. praise the lord. பாருங்க, உட்காருங்க. நான் என்ன சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்றால் எவ்வளோ பெரிய ஒர்க்கு தெரியுங்களா? வேலை செஞ்சார், தன் குடும்பத்தை பராமரித்தார், பாதுகாத்தார், குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்ணினார், தன் குடும்பத்துக்கு போதித்தார். கர்த்தர் சொன்னதையெல்லாம் வந்து உக்காந்து தன் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் மனைவிக்கும் சொல்லி கொடுத்தார். தேவன் நோவாவை சந்திக்கும் போது கவனமாய் கேட்கிறார், உள்வாங்குகிறார், தேவன் சொன்னதை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார், அப்படியே வருகிறார். தன் மனைவி, பிள்ளைகள், 3 மகன்கள், 3 மருமக்கள்கள், இவர்கள் 7 பேரோடு சேர்ந்து நோவா கர்த்தர் என்ன சொன்னாரோ டீச் பண்ணுகிறார், வேலை செய்கிறார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார், குடும்பத்துக்கு டீச் பண்ணுகிறார், குடும்பமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கும் சொல்லுகிறார். அவருடைய டியூட்டியை பாருங்கள், அவருடைய வேலையை பாருங்கள். ஹலோ, என்னங்க நம்ம செஞ்சிட்ருக்கோம்? என்னங்க செஞ்சிட்ருக்கோம்? இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இதுதான் லைஃப். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார். விசுவாசம் எல்லாம் போயிடும். இன்றைக்கி விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் விசுவாசம் இல்லை. எல்லாம் மாமிசம், எல்லாம் சுயம், தன் மன விருப்பத்தின்படி. இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ரொம்ப கேட்டுட்டு மறந்துட்டு போயிடாதீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்குமான வார்த்தைகள். ஏன் இந்த வார்த்தைகள்?
வரக்கூடிய காலங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகக்கூடிய அந்த அனுபவத்திற்குள் வருவதற்காக ஆவியானவர் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு நடப்பது என்பது வெறும் வாயிலே சொல்வது அல்ல, தேவன் சொல்லுவதை செய்து முடிப்பது. இந்த வருஷம் என்ன வருஷங்க? தேவனோடு நடப்பது. அப்போ தேவனோடு நடப்பது என்றால் என்ன? தேவன் சொல்லுவதை செய்வது. ஆமென், ஆமென். அப்போ வீட்டுக்குள்ளார சண்டை, வாக்குவாதம், கலகம், எரிச்சல், சாப வார்த்தைகள், பிரிவினை எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குடும்பத்தை நீங்கள் சத்தமாய் 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 கட்ட வேண்டும். எப்படி? தேவனுடைய வார்த்தையினால். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வருஷம் தேவனோடு வாழ்கிற வருஷம், நடக்கிற வருஷம் என்றால் இவ்வளோ காரியங்கள். அடுத்தடுத்த நிலை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நாம் எழுந்து நிற்கலாம். தேவன் பெரியவர். Fire of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த பிதாவே, இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சரீரத்தில் எந்த பலவீனமும் சோர்வும் வியாதியும் அவர்களை தொடாதபடிக்கு, அவர்களை கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு நீங்கள் அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து இஸ்ரவேல் மக்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணினது போல இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய இந்த துவக்கத்தில், ஓ ஹல்லேலூயா, எங்களை காண்கிற தேவன், எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஓ தேவனாகிய கர்த்தர், இங்கே இருக்கிற அத்தனை பேரையும், இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி இந்த நேரம் முதற்கொண்டு உங்களால் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, ஆவியானவரால் நடத்தப்படுவார்களாக, ஆவியானுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பார்களாக, இவர்கள் தனித்து உங்களோடு நேரங்களை செலவு செய்வார்களாக. ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இந்த நேரம் முதற்கொண்டு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில் இவர்கள் எல்லாரும் நாளுக்கு நாள் புதிய அனுபவத்திற்குள் உங்களால் நடத்தப்படுவார்களாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உருவாக்குவதாக, இவர்களுக்கான ஹெவன்லி போர்ட்டலை ஓப்பன் பண்ணுகிறேன். ஓ அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, இவர்களுடைய மைண்டெல்லாம் ஓப்பன் ஆவதாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஓ இவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, உடைய நன்மைகளை அனுபவிப்பார்களாக. ஓ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி குடும்பமாய் இந்த உலகத்தில் இருளில் இருக்கிறவர்களை, தன்னை சார்ந்து இருக்கிறவர்களை, சுற்றிலும் இருக்கிறவர்களை, உறவுகளை, நண்பர்களை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவர்களாய் இவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்கவுண்டர் பண்ணும்படி இந்த நாளில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஓ கர்த்தாவே, இந்த நாள் முதற்கொண்டு இவருடைய கையின் பிரயாசத்தின் பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. யாரெல்லாம் கடன் பட்டு இருந்தார்களோ அந்த கடன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது முறிந்து போவதாக. கணவன் மனைவியுடைய உறவு இப்பொழுது கட்டப்படுவதாக. பிரிந்திருக்கிற வாழ்வு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருப்பதாக. பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் நானும் என் வீட்டார்மம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே எப்பொழுது பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேயா. ஓ மகிமை மகிமை மகிமை. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி. நன்றிங்க ஆண்டவரே. உம்மோடு நடக்கிற அந்த அனுபவம் வாழ்க்கையாக மாறுவதாக. என்றைக்காவது ஒரு நாள் அல்ல,
என்றைக்காவது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெளிச்சத்திலே இவர்கள் நடப்பார்களாக. ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய வெளிச்சத்திலே இவர்கள் நடப்பார்களாக, உம்முடைய வெளிச்சத்திலே இவர்கள் நடப்பார்களாக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, fire of God. மகிமை மகிமை மகிமை. கர்த்தர் பெரியவர். ஓ கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Oh, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அப்படியே நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கருவை போல நம்மை சுமந்து 2026 நம்மளை கொண்டாந்து சேர்த்துருக்கிறார். ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளார வந்தெல்லாம் நினைக்காதீங்க. இந்த சரௌண்டிங்கை விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் பலவிதமாய் தன் மாம்ச இச்சைகள், அது டீமனிக்குடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் பிசாசு சொல்கிறானோ அதெல்லாம் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிற கூட்டங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் இந்த கூடாரத்தில் நம்மை இதே போன்ற அநேக பரிசுத்தவான்களை பல இடங்களிலே கூட்டி சேர்த்து தம்முடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? எதற்காக இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். விசேஷமானவர்கள். உலகம் நமக்காயிருக்கிறது. எதற்கு? தேவனை வெளிப்படுத்துவதற்கு, தேவன் சொன்னதை நாம் செய்து முடிப்பதற்கு. பரிசுத்த பிதாவே, நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறையா. இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றிங்க ஆண்டு. இதை வெறும் வார்த்தையாக நினைக்காமல் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற உங்களோடு கூட இவர்கள் வாழும்படியாய் இன்றைக்கு எல்லாருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஃபயர்லோ தன்னுடைய வீடுகளில் இவர்கள் போய் பிரவேசிக்கும் போது அந்த கூடாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகிமை உள்ளே பிரவேசிக்கட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைகள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களுடைய மகிமை இவர்களுக்கு முன்பாக கடந்து போவதாக, இவர்கள் காண காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாய் மாறுவதாக. இவருடைய வாழ்க்கையிலே நோ ஃபெயிலியர் என்று டிக்ளேர் பண்ணுகிறேன். நோ மோர் ஃபெயிலியர் என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் இவர்களுக்கு வாய்ப்பதாக. இவருடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இவர்கள் கர்த்தருடைய நன்மையிலே இவர்கள் திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவார்களாக. இவருடைய கண்கள் எப்பொழுது உண்மையை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதாக. இவருடைய காதுகள் எப்பொழுதும் உங்களுடைய சத்தத்தை கேட்க தீவிரித்து இருப்பதாக. இவருடைய வாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் பேசும்படி கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருப்பதாக.
இவருடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருப்பதாக. இவருடைய கண்கள் கர்த்தர் காண்கிற விதமாய் இவர் கர்த்தர் காண்பிக்கிறதை பார்ப்பதாக. இவருடைய காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பதாக. ஆண்டவரே, இவருடைய கூடாரங்களிலே கர்த்தருடைய மகிமை வாசமாய் இருப்பதாக. இவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்க தேவ தூதருடைய ஊழியம் உண்டாயிருப்பதாக. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இவர்களுக்கு நடப்பதாக. ஏஞ்சல்ஸ் ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. ஆண்டவரே, வீட்டிலே தனித்து இருந்ததான மரியாளுடைய வீட்டிலே கேப்ரியல் தூதன் இறங்கி வந்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அந்த தேவ மனுஷிக்கு சொன்னது போல இவர்களுக்கு ஆண்டவரே தேவதூதர்கள் இறங்கி வந்து இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவார்களாக. ஓ ஃபயர் ஆஃப் காட், thank you Lord. தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த ஹெவன்லி போர்ட்டலை நான் ஓபன் பண்ணுகிறேன். இவர்கள் உம்முடைய உறவிலே நாளுக்கு நாள் பலன் கொண்டு கொண்டே இருப்பார்களாக. ஆவிலே அனல் கொண்டு கொண்டே இருப்பார்களாக. கர்த்தரால் இவர்கள் திருப்தி அடைந்து ஆண்டவரே இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவார்களாக. நன்றிங்க ஆண்டவரே, வார்த்தைகளை சொல்லி நான் பிளஸ் பண்றேன். கணவன் மனைவி உறவின் வாழ்க்கையிலே ஆண்டவரே 2 பேருக்குள்ளாய் கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே அது பொங்கி வழியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் யாருடைய சகோதரியுடைய கணவன்மார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்களை சடுதியாய் ரட்சிக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன். யார் யாருடைய மனைவிமார்கள் ஆண்டவரே அவரவருடைய மனைவிமார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சடுதியாய் ரட்சிக்கப்படுவார்களாக. யார் யார் குடும்பங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சடுதியாய் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாருடைய ஆண்டவரே குடும்பங்களில் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த நாளில் இவர்களை உம்முடைய நன்மை சூழ்ந்திருக்கிறபடினால் நன்றி. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தை இவர்கள் மேல் நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இதிலும் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா நாம் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.